சமூகத்திற்கு எல்லோருக்கும் வழிகாட்டுவது, ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும் என்று தாயினுடைய சொல்லினால் வழிகாட்டுவது. கூனி ஒரு சொல்லை சொல்லுவாள், கோசலையிடம் இருப்பது அன்பல்ல அறிவு என்று சொல்லுவாள். தாய் என்றாலே அன்பு என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையிலிருந்து விலகி ஒரு தாய்க்கு உரிய பண்பாக தியாகமும் அன்பும் கொண்டவள் என்கின்ற நிலையிலிருந்து உயர்த்தி பிடித்த கம்பனுடைய மிக முக்கியமான நகர்வு கோசலையின் அறிவும் ஒத்தலால் என்று பேசுவார். கோசலை புத்திசாலி. புத்திசாலியாக இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப உண்மையாக நான் சொல்கிறேன் பாருங்க, புத்திசாலிகள் தான் அன்பாக இருக்க முடியும், முட்டாள்கள் தான் மூர்க்கமாக இருக்கிறார்கள். புத்திசாலித்தனம் எது என்றால் அன்பாக இருத்தல். அம்மா அப்பா கிட்ட அன்பா இருந்தாலே போதும், அவங்க சொத்தெல்லாம் நம்ம கிட்ட வந்துடும். மூர்க்கமாக இருந்தால்தான் முட்டாள்தனமாக போகிறது. அவள் புத்திசாலி. அவள் புத்தியுடன் ஒரு வார்த்தை இன்னும் ஒன்று சொன்னாள். பரதன் நின்னினும் நல்லனான் என்று சொல்லக்கூடியவள் முன்வரியில் சொன்னாள், முறை இல்லை என்று சொன்னாள். இது முறையில் வராது, இது முறையில் வராது. இருந்தாலும் நீ இதை ஏற்றுக்கொள், ஏனென்றால் பரதன் நல்லவன் என்று சொல்லி அந்த சூழலை சமநிலைப்படுத்துகின்ற அந்த தாயினுடைய புத்திசாலித்தனம் இன்றைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது